கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகத்தின் தொடர் போதனையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் வழிவிலகினவர்களுக்கு மிகவும் பிடித்த புஸ்தகம் வெளிப்படுத்தின புஸ்தகம். மற்றவங்களுக்கு பிடிக்காது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை படிக்கிறதற்கு. சுருக்கமாக சொன்ன போனால், உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிடிக்கக்கூடிய புஸ்தகம் வெளிப்படுத்தின புஸ்தகம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் ஏன் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை ஒதுக்குகிறார்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு இந்த உலகத்தின் மேலே பற்று, இந்த உலகத்தின் மேல் ஆசை, இந்த உலகத்தின் மேல் விருப்பம், எல்லாமே ஸ்மூத்தாக எப்போவுமே போயிட்டே இருக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எது வந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இல்லை, இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கிறது, நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல, நாம் எதிர்வரப்போகிற இன்னொரு உலகத்திற்கான மக்கள் என்பதை இந்த வெளிப்படுத்த புஸ்தகம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். நான் நினைக்கிறேன் 5ஆம் தூதன் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். 5ஆம் தூதன் தன்னுடைய கலசத்தில் இருக்கிறதான கோபத்தை ஊற்றுகிறார். அந்த ராஜ்யம் இருளடைகிறது, பிசாசினுடைய ராஜ்யம் இருளடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 6ஆம் தூதனையும் 7ஆம் தூதனையும் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். 12வது வசனத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. 6ஆம் தூதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய கலசத்தில் உள்ள கோபத்தை யூப்ரட்டிஸ் என்கிற அந்த நதியின் மேலே ஊற்றுகிறார். இந்த யூப்ரட்டிஸ் நதியை நீங்கள் வேதாகமத்தில் ஃபர்ஸ்ட் எங்கே வாசிப்பீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஏதேனில் பாய்ந்த 4 நதிகளில் ஒரு நதி யூப்ரட்டிஸ் நதி, யூப்ரட்டிஸ் ரிவர். The Garden of Eden is a fertile crescent. ஒரு நதி பாய்கிற அளவிற்கு ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய தோட்டங்களில் எந்த தோட்டங்கள்லையும் ஒரு நதி ஃபுல்லாக பாயிற அளவுக்கு எந்த தோட்டமும் யாரும் வச்சிருக்கிறது கிடையாது. ஒரு நதி முழுவதும் ஒரு தேசமே பாயும் இல்லையா? மிகப்பெரிய நதிகள் 4 நதிகள், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ், இண்டஸ், நைல். இந்த 4 நதி, இந்த 4 நதிகளும் பாய்ந்து செழுமைப்படுத்துகிற தோட்டம் தான் ஏதேன் தோட்டம். இந்த யூப்ரட்டிஸ் நதி மிகப்பெரிய நதி, நீளமான நதி, தண்ணீர் ஏராளமாய் போய்கொண்டிருக்கும். ஆடு மாடுகள், விலங்குகள் அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூப்ரட்டிஸ் நதி பாய்கிற அந்த பகுதியை சுமேரிய நாகரிகம் இருந்த பகுதி, கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன் என்று சொல்லுவார்கள். நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்பட்ட இடம் அதுதான். இந்த டைக்ரீஸ், யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு இடைப்பட்ட லேண்டை மெசபட்டோமியா என்று சொல்லுவார்கள். The word Mesopotamia means the land between the rivers. 2 நதிகளுக்கு இடைப்பட்ட நிலத்தை தான் மெசபட்டோமியா என்று அழைக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய இனம், ஊர், ஜனம் எல்லாவற்றையும் விட்டு ஊர் என்கிறதான பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது இந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரை வழியாகவே டிராவல் பண்ணி வந்திருக்கிறார். அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை, தண்ணி இருக்கு, மற்ற கஷ்டங்கள் நிறைய இருந்தது. ஆனால் அவர் உணவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 மாதம் தங்க வேண்டும், பயிரிட வேண்டும், அந்த பயிர் வர வரை காத்திருக்க வேண்டும். அந்த பயிரை அறுத்து அறுவடை செய்து அந்த கோதுமை மணிகள் எல்லாம், கோதுமை, பார்லி, வேறு என்னென்ன மணிகள் இருக்கோ அத்தனை தானியங்களையும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் சுமந்து அவர் பிரயாணப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
2000 மைல் பிரயாணம், 20 ஆண்டு பிரயாணம் ஆபிரகாம்ஸனுடைய ஜேர்னி. யோசித்து பாருங்கள், எத்தனை மைல்கள்? 2000 மைல்கள். எத்தனை ஆண்டு பிரயாணம்? 20 ஆண்டு பிரயாணம். சாதாரண பிரயாணம் அல்ல. மோஸ்ட்லி அவர் சவுத்திலிருந்து நார்த் வர வரைக்கும் யூப்ரட்டிஸ் நதி வழியாக பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார். இந்த பெரிய நதியாகி யூப்ரட்டிஸ் நதியின் மேலே தேவனுடைய கோபம் பட்டும் பொழுது அந்த யூப்ரட்டிஸ் நதி ட்ரை ஆயிடுச்சு. எதனால யூப்ரட்டிஸ் ட்ரை ஆகிறது என்று சொல்லி கேட்டால், ஈஸ்ட்ல இருந்து யார் வர வேண்டும் என்று சொன்னால் சைனா, ரஷ்யா, இந்தியா. இது எங்க டிராவல் பண்ணி வரணும்னு சொன்னா மிடில் ஈஸ்டுக்கு டிராவல் பண்ணி வரணும். எதற்காக வர வேண்டும்? 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. எதற்காக என்று சொல்லி கேட்டால், யுத்தத்திற்காக அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வருகிறது. இந்த அசுத்தாவிகள் எதற்கு தயாராகின்றன என்று கேட்டால், அவைகள் யுத்தத்திற்கு தயாராகின்றன. இந்த அசுத்தாவிகளை பற்றி சொல்லும் பொழுது 14வது வசனத்தில் நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், அற்புதங்களை செய்யும் பிசாசுகளின் ஆவிகள். அதை யாராவது அண்டர்லைன் பண்ணி வச்சிங்களா? அற்புதங்களை செய்யும் பிசாசுகளின் ஆவிகள். இப்போ நீங்கள் விசுவாசிகள் ஒரு கேள்வி உங்கள் இடத்துல கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு அல்லது பலவீனம் இருக்கு. இந்த பலவீனத்தையும் இந்த நோயையும் ஒரு பிசாசு சுகமாக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? எத்தனை பேர் நோயோடு இருப்பதற்கு தீர்மானிப்பீர்கள்? எத்தனை பேர் பிசாசு கொடுக்கிற சுகத்தை அக்செப்ட் பண்ணுவீங்க? எத்தனை பேர் இப்படி தீர்மானம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு சாட்சி சொன்னீங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுகம் வேண்டும் என்பதற்காக சயின்டிபிக் ரீஸா ஒருத்தன் சுகப்படுத்துறான்னு சொல்லி போய் நின்னார்கள். அந்த பெண்ணு வேண்டான்னு சொல்லிட்டா, எனக்கு இப்படிப்பட்ட சுகம் எனக்கு தேவையில்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அவள் சொல்லிவிட்டாள். அதான் உண்மை. எனக்கு ஒரு விஷயம் வர வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும். யாரிடத்திலிருந்து வரக்கூடாது? அது பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடாது. அது சுகமாயிருக்கட்டும் அல்லது பணமாயிருக்கட்டும் அல்லது ஐஸ்வர்யமாயிருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எனக்கு யாரிடத்திலிருந்து எதுவும் வரக்கூடாது. பிசாசினிடத்திலிருந்து எதுவுமே எனக்கு வரக்கூடாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே நோ. பிசாசினிடத்திலிருந்து வரும்பொழுது அது இன்றைக்கு பார்த்தால் நன்றாக இருக்கும், அதனுடைய வினையை நாளை காமிச்சுறது. அதுதான் பிரச்சனையே. அதுல கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொன்னால் அது இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் அடுத்த வருஷமும் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உள்ள வரும் பொழுது நல்லா தான் இருக்கும். பிசாசு உள்ள நுழையும் பொழுது ஆஹான்னு இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காண்பிக்க ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காண்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுடைய பிடி நம்முடைய கையில். வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் பிசாசுனுடைய பிடி நம்முடைய கையில் இருக்கிறது. அவன் ஏதாவது கொடுக்க வர்றான்னா நம்ம என்ன பண்ணணும்? கையை பிடிச்சுக்கணும். அவன்கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க கையை அவன் பிடிச்சுக்குவான். நீங்க பிசாசினுடைய கையை பிடிக்க போறீங்களா அல்லது பிசாசு உங்க கையை பிடிக்கிறதுக்கு நீங்க விட போறீங்களா? ஆமா. இன்றைக்கு நிறைய மக்களுடைய கைகள் பிசாசினுடைய கையில சிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கிடைச்சிருச்சு, வாந்தியாச்சு, இப்ப என்ன பண்றது? பிரியமானவர்களை, நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி தியானியுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த வார்த்தை இங்க அண்டர்லைன் பண்ணுங்க. அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அதை நீங்க அண்டர்லைன் பண்ணி பாருங்க. பிசாசுகளும் அற்புதங்களை செய்ய முடியும். பிசாசுகளும் உங்களை ஐஸ்வர்யவனாக்க முடியும். பிசாசுகளும் உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். ஹல்லேலூயா. அதனுடைய வேதனையை கூட்டார். இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால be a believer, you must be very careful.
அதான் நான் போன முறையே சொன்னேன், நம்ம பல விஷயங்களுக்கு பல நேரங்களில் நோன்னு சொல்லாதனாலே மாட்டிக்கிறோம் இல்லையா? நமக்கு என்ன சொல்ல தெரிஞ்சிருக்கணும்? நோ, எனக்கு முடியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்று சொல்ல நாம் தெரிந்திருக்க வேண்டும், பழகி இருக்க வேண்டும். இந்த பிசாசுகளின் ஆவிகள் என்ன செய்கின்றன என்று கேட்டால், பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. போ போ போன்னு சொல்லி தள்ளுது. 16வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். அர்மகதோன், இதனுடைய இந்த நிலம், இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு சொன்னா இஸ்ரேல் இருக்கு. இஸ்ரேலுடைய சென்டர் பார்ட்ல டுவர்ட்ஸ் நீங்க சவுத் இருந்து நார்த்துக்கு டிராவல் பண்ணி போற இடத்துல ஷாரோன், பிளைன்ஸ் ஆஃப் ஷாரோனுக்கு மேல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் தான் அர்மகதோன் என்று சொல்லப்படுகிற இடம். இது சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பிளைன்ஸ், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சமவெளி பகுதி. ஒவ்வொரு ஆங்கிள்லையும் 10 மைல் தூரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமவெளி, சுற்றிலும் மலைகள். அந்த மிகப்பெரிய சமவெளியிலே ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷன்ல ஒரு சின்ன குன்று இருக்கிறது. அந்த குன்றுக்கு பெயர் தான் மெகிதோ. மெகிதோ மலை என்பதை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவீங்க? மவுண்டன். மலை என்பதை ஹீப்ரூல என்ன சொல்லுவீங்க? இப்ப சொல்லுங்க. ஹர். ஹர் சீனாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? சீனாய் மலை, மவுண்ட் சைனாய். ஹர் மெகிதோ அப்படின்னு என்ன அர்த்தம்? மவுண்ட் மெகிதோ. ஹர் மெகிதோவை தான் நம்ம ஆட்கள் முழுசா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல போட்டு ஹர்மெகதோன்னு போட்டாங்க. ஹர் இஸ் a Hebrew word for mountain. Megiddo is a small mount in the plains of Megiddo. மெகிதோவின் சமவெளிகளில் காணப்படுகிற ஒரு சிறிய மலை, ஒரு சிறிய குன்று, மெகிதோ மலை என்று, அந்த மெகிதோ குன்று என்று அதற்கு பெயர். ஹர் மெகிதோ, மவுண்ட் மெகிதோ, மெகிதோவின் மலை. அங்க இருக்கிற அங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிளைன்ஸ் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம் கம்ப்ளீட்டா. அந்த பிளைன்ஸ்ல, அந்த சமவெளி பகுதியிலே இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் ஒன்றும் சேர்க்கிறது. இப்போ அது ஒரு பெரிய கிராஸ் ரோட். ஈஸ்ட்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, இந்தியால இருந்து வந்துடலாம். ஆப்பிரிக்கால இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்துடலாம். யூரோப்ல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்துடலாம். போதும் இல்லை உங்களுக்கு? இதற்கு மேல யுத்தத்திற்கு வேற யார் வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது எல்லாம் நடைபெற போகிற இடம் அர்மெகதோன். யுத்தம். அதுக்கு தான் அர்மெகதோன் வார், அர்மெகதோன் வார், அர்மெகதோன் வார் நம்ம ஆளுக்கு வளரிட்டே கிடப்பாங்க. ஆனா அது என்ன ஏது, அது எந்த இடத்துல நடக்குதுங்கிறது லொகேஷனை போய் பார்க்கணும். ஃபார்மர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில், he is a Bible believing man. அவர் இந்த பகுதிகளெல்லாம் படிச்சுட்டு ஐ வாண்ட் டு விசிட், என்னுடைய பிரிட்டிஷ் ஆர்மி அதை விசிட் பண்ணணும், அங்க யுத்தம் நடைபெறக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன் எப்படி இருக்கிறது, மறைபொருள் மறைந்து கொள்வதற்கு இடம் இருக்கிறதா, மறைந்திருந்து அட்டாக் பண்றதுக்கு இடம் இருக்கிறதா என்று சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த லொகேஷனை பிரிட்டிஷ் ஆர்மியை வச்சு சர்வே எடுத்தார். அவர் சர்வே எடுத்துட்டு வந்து சொன்னார், ஆம், வேதத்தில் நடைபெற போகிற இந்த காரியம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த யுத்தம் இந்த இடத்தில் கண்டிப்பாய் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். நம்ம பைபிளை விசுவாசிக்கிறது இல்லையா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. இந்த உலகத்துல வேதத்தை மட்டும் நம்புங்க, வேற எதையும் நம்பாதீங்க. ஏன் வேதத்தை மட்டும் நம்ப வேண்டும்? வேதம் மட்டும் தான் உண்மை. நீங்கள் யாரை மட்டும் நம்புங்கள்? உண்மையை மட்டும் நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தான் உண்மையானது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை பாருங்கள். இந்த இடத்துல அவர்கள் யுத்தத்திற்கு கூடி வருவார்கள். அப்ப எதை கிராஸ் பண்ணி வரணும்னு சொன்னா, யூப்ரட்டிஸ் ரிவரை கிராஸ் பண்ணி வரணும். So you must have map in your hands to see where is Euphrates. நதி எங்க இருக்கிறது என்பதை பாருங்கள். இஸ்ரேல் தேசத்திலிருந்து நார்த்துக்கு போனீங்கன்னு சொன்னா, அந்த நார்த்திலிருந்து
லைட்டா ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய யூப்ரட்டிஸ் நதி இப்போ ஓடிக்கொண்டிருக்கும். அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு கிழக்கே ஓடுகிற ஒரு நதி. இந்த நதி ட்ரை ஆனா, வறண்டு போனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஈஸியா டிராவல் பண்ணி எங்க வரலாம்? அர்மெகதோனுக்கு வரலாம், ஹர்மெகிதோவிற்கு வரலாம் யுத்தத்திற்கு. உலகத்தினுடைய 60% ஜனத்தொகை இருக்கிற இடம் இஸ்ரேல் தேசத்திலிருந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற லேண்ட்ல தான் இருக்கிறாங்க. யார் இருக்கா இஸ்ரேல் தேசத்தினுடைய கிழக்கு பகுதியில்? நம்ம இருக்கிறோம். முதல்ல நம்ம எல்லாம் இங்கதான் இருக்கிறோம் இல்லையா? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது நமக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், சைனா. அங்கதான் அவர் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் சைனாவை நம்ம கண்டிப்பா நம்ம ஓவர் கம் பண்ணியிருப்போம், எக்ஸீட் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். சைனாவினுடைய ஜனத்தொகை அக்யூரேட்டா இருக்கும் அங்க சென்சஸ். ஆனா நமக்கு சென்சஸ் எல்லாம் அவ்வளோ அக்யூரேட் கிடையவே கிடையாது. அதனால நம்ம கண்டிப்பா சைனாவை மீறி தான் இருப்போம். நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம 120 கோடி சொல்றாங்களே அல்லது 130 கோடி என்று சொல்லுகிறார்களே, இது கணக்கு கரெக்டா இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன். அப்போ நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற பீப்புளவே சென்சஸ் எடுக்க வரவே இல்லை, யாருமே சென்சஸில் போட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஒரு பிரைம் லொக்கேஷனில் இருக்கிற ஒருத்தங்களையே சென்சஸ் எடுக்கிறதுக்கு வராமல் சென்சஸ் லிஸ்ட்டை வெளியிட்டாங்களே. வட இந்தியாவிலே எத்தனையோ கிராமங்கள், குக் கிராமங்கள், மலைகள், இதில் எல்லாம் உட்கார்ந்துருக்கிற மக்களை எல்லாம் சென்சஸ் எடுக்காம தானே இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்த பொழுது நிச்சயமாக சைனாவை மிஞ்சி இருக்கும் இந்தியா என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சரி, எப்படியோ இருக்கட்டும். இவர்கள் எல்லாரும் எங்கே கூடி வருகிறார்கள்? கிராஸ் ரோட்ல இருந்து அர்மெகதோனுக்கு கூடி வருகிறார்கள். எதற்காக கூடி வருகிறார்கள் என்று சொன்னால், யுத்தத்திற்காக கூடி வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது 6ஆம் தூதனுடைய கலசத்தில் இருக்கிற கோபம். அடுத்ததாக 7ஆம் தூதன், 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. என்ன ஆயிற்று? அதான் கேள்வி. 7ஆம் தூதன் தன்னுடைய கலசத்தை ஆகாயத்தின் மேல் ஊற்றுகிறான். பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. இப்ப அடுத்த நடைபெறுகிற சம்பவங்களை பாருங்கள். 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இந்த பூமியை என்ன செய்கிறார் என்று சொன்னால், கம்ப்ளீட்டா ஷேக் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுகிறார். 20வது வசனத்தை வாசியுங்கள். தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. பர்வதங்கள், அதாவது மலைகளே இடிந்து விழுந்துருச்சு. அப்ப நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த உலகத்திலே, அதாவது இந்த பூமியிலே மனிதர்கள் ஆராதித்த ஆலயங்கள் என்று சொல்லுகிற கட்டடங்கள், தேவாலயங்கள் இடிக்கப்பட போகிறது. ஐயோ, சர்ச்செல்லாம் இடிச்சிருவாங்க. இடிமா? நீங்க இடிக்கல, ஆண்டவர் இடிச்சிருவார். பர்வதத்தை ஆண்டவர் இடிக்கிறாரா? எதற்காக இடிக்கப்படுகிறது? எதற்காக இந்த பூமி அதிர்ச்சி? நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அந்த லேண்ட்ல ஒரு கட்டடம் கட்டலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு அழகான பிளான் இருக்கு. ஒரு 50 சென்ட் லேண்ட் வாங்கியிருக்கீன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 50 சென்ட் லேண்ட்ல ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் இருக்கு. அந்த லேண்ட்ல சிறு சிறுசா சில வீடுகள், சில கட்டடங்கள் இருக்கிறது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்கட்டும், அது ஒரு மூலையில் இருக்கட்டும், நம்ம அடுத்தது பார்த்துல இங்க எங்கேயாவது இடைவெளியில கேப்ல கட்டலாம்னு நினைப்பீங்களா நீங்க? முதல்ல அதை புல்டோசர் வச்சு இடிப்பா. we need a new buildings. ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் உருவாக்குவதற்காக எல்லாவற்றையும் இடிக்கிறார். முதலாவது பழையவைகள் இடிக்கப்பட வேண்டும், அப்பொழுது புதியவைகள் கட்டப்படும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான்.
நாம் புதிய மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால் பழையவைகள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதைத்தான் நான் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த பழசு எங்கப்பா போச்சு? அது முடிஞ்சதுங்க. அதை வச்சு என்னங்க பண்றது? அது சிறு ஓட்டு வீடா இருந்ததுங்க, சில ஆஸ்பெஸ்டாஸ் வீடு இருந்தது, ஒரு பழைய கட்டடம் இருந்தது. இதுல தேவனுடைய பார்வையிலே இந்த பூமி என்பது மிக பழமையாக மாறிவிட்டது. நீங்கள் எவ்வளவு புதிதான பெரிய கட்டடங்களை கட்டி வைத்திருந்தாலும், எவ்வளவு புதிதான பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிதான காம்ப்ளெக்ஸ் மேல காம்ப்ளெக்ஸ் கட்டி வைத்திருந்தாலும், ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பூமியை அதிர பண்ணுகிறார். இந்த பூமியினுடைய அதிர்ச்சியில என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே இருந்த மலைகள், தீவுகள், கட்டடங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் அவரோடு கூட ஐக்கியமாய் வாழ்வதற்காக ஒரு புதிய பூமி ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. பழசு வேணுமா புதுசு வேணுமா? பழசும் அங்க இருக்கட்டும், புதுசு வேணா இந்த பக்கம் கட்டிக்கலாம். இல்லைங்க, அதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. பழையவைகள் ஒழிய வேண்டும், புதியவைகள் வர வேண்டும். ஆமென். பழசு வேண்டாம்ல? ஆர் யூ ஷூர்? வேணுமா வேண்டாமா? நல்ல யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க கட்டி இருக்கிற வீடெல்லாம் ஒன்னெல்லாம் போயிடும். ஓகேவா? ஓகே, வெரி குட். ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி வந்தா மற்ற இடத்துக்கு பிரச்சனையில பாதிப்பு இல்லாம இருந்துட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு பக்கம் ஷேக் ஆகும், விட்டுருவாங்க. முழு பூமியுமே குலுங்குதுன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. மலைகளும் தப்பாது, தீவுகள் என்று சொன்னால் ஷேக் பண்ணும் பொழுது என்ன ஆயிருன்னு சொன்னா அதெல்லாம் சமமட்டம் ஆயிரும் கம்ப்ளீட்டா, தீவெல்லாம் மூடிடும் கம்ப்ளீட்டா. எதற்காக என்று சொன்னால், உங்களையும் என்னையும் அந்த புதிய பூமியிலே வைத்து ஆண்டவர் மணவாட்டியாக மாற்றி அங்கே வைப்பதற்காக ஆண்டவரால் உருவாக்கப்படுகிற புதிய பூமி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஓகே, மகிழ்ச்சியா இருக்கா இல்லை கொஞ்சம் கவலையா இருக்கா? என்னப்பா இதெல்லாம் போயிடுமா? நம்ம பார்க்குற இந்த அழகான பில்டிங்ஸு, பெரிய பெரிய பாலங்களெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, டிராஃபிக் எல்லாம் நீட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கு, எவ்வளோ அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, இதெல்லாம் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கவலை இருக்கா? என்னை கேட்டீங்கன்னு சொன்னா சீக்கிரம் ஓஞ்சு போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் ஓஞ்சிடாத, என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே யூப்ரட்டிஸ் ரிவர் ட்ரை ஆயிட்டு இருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஏதாவது படிச்சு பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்ல நம்ம மக்கள் ஏதாவது பொய் தகவல் பரப்பிட்டு இருப்பாங்க, அதனால கொஞ்சம் அதையும் நம்பிடாதீங்க ரொம்ப. ஆனா யூப்ரட்டிஸ் நதி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆயிட்டு இருக்கு. அங்கங்க சில சில நீர்நிலைகள் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது என்றைக்கு இந்த வேதத்தை முறையாக நான் படிக்க ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய உள்ளத்துல 2 விருப்பங்க. அதுல ஒன்று நிறைவேறிச்சுன்னா ஒன்று நிறைவேறல. ஃபர்ஸ்ட் விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு முறைக்கு பல முறை கொண்டு போயிட்டார். இன்னொன்று, எப்படியாகிலும் இந்த டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் ஆபிரகாம் வாழ்ந்த இடத்த போய் பார்த்துறணும்னு நான் நினைக்கிறேன். நான் போறதுக்கு முயற்சி எடுக்கும் பொழுது சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க போகலாம், ஆனால் திரும்பி வர முடியாதுன்னாங்க. ஈராக் இருக்கிற இடம், அங்கே போனால் எப்படி நீங்கள் ரிட்டர்ன் வருவீங்கன்னு கேட்டாங்க. அதனால நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாள் எங்கே போகணும், அங்கே ஊர் ஆபிரகாம் வாழ்ந்த இடத்த போய் அந்த ஊருங்கிற இடத்த பார்க்கணும். கடைசியாக இருந்த போப் கூட அந்த ஆபிரகாம் வாழ்ந்த இடத்திற்கு போய் அந்த இடங்களை பார்த்து வந்ததாக நான் செய்தி தாளில் படித்தேன். நான் அப்போது எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்குது, என்றைக்காவது ஒரு நாள் அங்கே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் அங்கேருந்து இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வர்றவங்களை கேட்குறது உண்டு. சவுதி அரேபியா, துபாய், இங்கே இருக்கிறவங்க, குவைத்திலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம். ஏன்னா குவைத்திலேருந்து கொஞ்சம் பக்கம் அது. அப்போ கேட்பேன், நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க பாஸ்டர் நாங்களே இன்னும் போகலை, போகலாமா வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியல, சேஃப்டி ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பார்ப்போம், ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவர் நம்ம மேலே சித்தம் வைத்திருப்பான்னு சொன்னால் அந்த இடத்தை போய் பார்க்கலாம். ஒன்றும் பாலைவனம் தான், ஒன்றும் பெரிய இடம் நீங்கள் பார்க்குற மாதிரி பெருசாக ஒன்றும் பெரிய பில்டிங்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதே பெரிய கஷ்டம்.
அப்ப சாப்பாடு எங்க கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கஷ்டம்தான். ஆனாலும் அந்த மண்ணை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை, அந்த யூப்ரட்டிஸ் நதியை பார்க்கணுங்கிற ஆசை. காரணம் என்னன்னா, யூப்ரட்டிஸ் நதியினுடைய அந்த கரையிலேயே நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் நடந்து வந்ததுனால. ஓகே, இப்ப 16ஆம் அதிகாரத்தையும் 17ஆம் அதிகாரத்தையும் நாம் இன்றைக்கு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த நிறைவிலே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். கவனிங்கள். 15ம் 16ம் அதிகாரங்களிலே கர்த்தரை பற்றி, கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொல்லி 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 இடங்களை நாம் முதலாவது வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். தேவன் நீதியுள்ளவர், அவர் நியாயம் தீர்ப்பார். நீதிபரர், நீதிபதி என்று சொன்னால் அவருக்கு வேலையே தீர்ப்பு கொடுக்கறதா வேலை, ஜட்ஜ்மெண்ட். நீதிபதிக்கு வேற என்னங்க வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? He is a judge அப்படின்னு என்ன அர்த்தம்? பாசிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ், வேர்டிக்ஸ், தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறதா வேலை. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதனுடைய ஒரே பணி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் தீர்ப்பு கூறுவார். எல்லா மனிதனையும் தீர்ப்பு கூறுவார். கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை கேட்பதற்கு சந்தோஷப்படுகிறவர்கள் யாராய் இருப்பார்கள் என்று சொன்னால் நீதிமான்களாய் இருப்பார்கள். அவரே செய்யாதவர்கள் கர்த்தர் நீதி உள்ளவர் என்று கேட்பதை சந்தோஷப்படுவார்கள். ஆனால் பாவிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கர்த்தர் நீதி உள்ளவர் என்கிற விஷயத்தை கேட்பதற்கு அவர்களுடைய காதுகள் இடம் கொடுக்காது. அவர்கள் அதை கேட்பதற்கு விரும்புவது கிடையாது. எப்படி தீர்ப்பு கொடுப்பார்? பாவி பாவி என்று தீர்ப்பு கூறுவார், நீதிமானை நீதிமான் என்று தீர்ப்பு கூறுவார். ஆகினாலே நீதிமான் கர்த்தர் நீதி உள்ளவர் என்று கேட்பதற்கு சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அவரின் முன்பாக நிற்பதற்கு அவன் எப்பொழுது இந்த நேரம் வரும் என்று சொல்லி ஆயத்தத்தோடு காத்திருக்கிறான், எதிர்பார்த்து காத்திருப்பான். இரவெல்லாம் தூங்க மாட்டான். நாளைக்கு நியாயாதிபதியின் முன்பாக நிற்க வேண்டும், அவர் தீர்ப்பு கூறப் போகிறார் என்று சொல்லும் பொழுது இரவெல்லாம் தூங்காதவன் நீதிமான், இரவெல்லாம் தூங்காதவன் பாவியும் கூட தான். ஏன்னா அவனையும் தீர்ப்பு கூறுவார்ல பாவின்னு சொல்லி, அவனுக்கும் தூக்கம் வராது, இவனுக்கும் தூக்கம் வராது. ரெண்டாவது 16:5 இரண்டாவது முறையாக இருக்கிறது. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர். நியாயம் தீர்க்க நீதியுள்ள தேவன். Our God is just. அவர் நீதியின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது முறையாக 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற நியாயமானது, நீர் கொடுக்கிற தீர்ப்புகள் நியாயமானவைகள். அந்த நியாயமான தீர்ப்பு உண்மையானது, நீதியானது. தேவன் நீதிமான், தேவன் நீதிபரர், தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்லி 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 முறை தேவன் நீதிபரர் என்று சொல்லுவதை கேட்ட பாவிகள் கர்த்தரை தூஷிப்பதும் 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை கர்த்தரை தூஷிக்கிறார்கள். முதலாவது 9வது வசனத்திலே வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இந்த வாதை கர்த்தருடைய நியாயமான நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு. யார் மேல வருகிற நியாய தீர்ப்பு? பாவிகள் மேலே, தேவனை மறுதலித்தவர்கள் மேலே, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேலே வருகிறதான நியாய தீர்ப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 2வது முறையாக 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 2வது முறையாக தேவனை தூஷிக்கிறார்கள். தேவன் நீதிமான் என்பதை, நீதிபரர் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனை தூஷிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
மூன்றாவது முறையாக 21வது வசனத்திலே, தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. கர்த்தர் நீதிமான் என்று சொல்லுவதை பொறுக்க முடியாத மனிதர்கள், மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்ப மனம் இல்லாமல் கர்த்தரை தூஷிக்கிறார்கள். கர்த்தர் நீதி செய்கிறவர் என்பதை அறிக்கை செய்யுங்கள். நீதிமானுக்கு பிரச்சனையே கிடையாது, இல்லையா? இருக்கா இல்லையா? நீதிமானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான், அவன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும், அவன் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய நீதியை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதிலே ஒரு தீர்மானமாய் உறுதியாய் இருங்கள். நீதிமானுக்கு இந்த உலகம் ஏற்ற உலகம் இல்லை. கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? 15வது வசனம், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதுக்கு பேக்ரவுண்ட் இருக்குங்க. நமக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயம் புரியாது. ஆனால் இந்த விஷயத்திற்கு எக்ஸாக்ட் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் அரசியல் கைதியாக, he was a political prisoner in the island of Patmos. பத்மு தீவிலே அரசியல் கைதியாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். யார் அரசியல் கைதியாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்? ரோமர்களால். மறந்துடக்கூடாது. 6 மாசத்துக்கு முன்ன சொன்னதுனா இப்ப மறந்துடக்கூடாது. நீங்க ரோமர்களால் அரசியல் கைதியாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். ரோமன் ரூல், அந்த ரோம அரசாங்கம் ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது மிலிட்டரி பீப்புள் டியூட்டியில் இருக்கும் பொழுது அவன் தூங்குகிறவனாக பார்த்தான் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவென்றால், எல்லா சக ஊழியர்கள் மத்தியிலே அவனுடைய முழு வஸ்திரத்தையும் முறிந்து நிர்வாணமை விட்டு விடுவார்கள். இது ரோமர்கள் கொடுக்கிற தண்டனை. யாருக்கு தண்டனை? காவல் காக்கிற காவலாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அவனுடைய டியூட்டி டைம் 8 ஹவர்ஸ்னா அந்த 8 மணி நேரத்தில் உயர் அதிகாரிகள் பார்க்கும் பொழுது யாராவது ஒரு ரோம போர்ச்சேவகன் காவலாளி தூங்குவதாக கண்டுபிடித்தால், நீங்க பார்லிமெண்ட்ல 3/4 பேர் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்ன பண்றது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவ்வளவு டயர்டு அவங்களுக்கு. என்ன டயர்டு? தொகுதியெல்லாம் போய் மக்களை எல்லாம் சந்திச்சு எவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு அங்க போய் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதனால அவங்கள நீங்க தப்பு சொல்லாதீங்க. இந்த ரோம போர்ச்சேகவரன் எவனாவது தூங்குவனாக கண்டால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? எல்லா சக ஊழியர்கள் முன்பாகவும் அவனுடைய முழு வஸ்திரத்தையும் முறிந்து அவனை நிர்வாணமாக்கி விடுவார்கள், அவனை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த விஷயத்தை அந்த மக்களுக்கு சொன்னா புரியும். இந்த அதிகாரி வருகிறவர் எப்படி வருவார்? வருகிறார் வருகிறார் வருகிறார், தூங்குறவன் எந்திரி தூங்குறவன் எந்திரின்னு அவர் சொல்லிட்டு வருவாரு. எப்ப சர்ப்ரைஸ், எப்ப வராருன்னே தெரியாது. ஸ்குவாடும்பாங்க, ஸ்குவாட் இல்லையா? சில சமயம் நீங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல, அதாவது ட்ரெயின்ல இறங்கி நீங்க பிளாட்ஃபார்ம்ல நடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லாரும் இறங்குற படிக்கட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மா நின்று இருக்கும், இல்லாட்டி ஒரு ஆம்பளை நின்று இருப்பான். அவனை பார்த்தா யாருன்னே தெரியாது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவான். நில்லு நில்லு நில்லு, டிக்கெட்டு கொடு டிக்கெட்டு கொடு. சிலர் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காம ஏறி இருப்பான், 500 ரூபா அங்கேயே ஃபைன் எழுதுவான். ஸ்குவாடு. சிலர் ரொம்ப வெயிட் தூக்கிட்டு வருவான். எத்தனை கிலோ வெயிட் இருக்கு பாரு. எல்லா நேரத்திலும் இருக்க மாட்டான். எப்ப இருப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரெயின்ல ஏறி வருவாங்க. உள்ள டிக்கெட் கொடு, ஃபைன் அடி. 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய். 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினவனுக்குலாம் டிக்கெட் வாங்காதவனுக்கு 1000 ரூபாய்க்கு ஃபைன் அடிப்பாங்க. அவன் வர்றது எப்படி இருக்கும்? அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களே ட்ரெயின்ல முதல்லயே, ஸ்குவாட் வருது, அலர்ட்டா இருந்துக்கோங்க, டிக்கெட் வாங்காதவங்க எல்லாம் போய் ரெடியா உட்காந்துக்கோங்க, பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. திருடன் வருகிற விதமாய் இல்லையா? திருடன் எப்படி வருவான்? முதல்ல நோட்டீஸ் கொடுத்துருவானா வீட்டுக்கு, இன்னைக்கு நைட்டு வரேன், நாளைக்கு நைட்டு வரேன் இல்லை. யாருக்கும் தெரியாமல் சொல்லாமல் வரக்கூடியவன் திருடன். திருடன் வருகிற விதமாய் திருடனை போல வருகிறேன்,
சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். யாரெல்லாம் விழிச்சிருக்காங்களோ அவர்களுடைய வஸ்திரங்கள் காக்கப்படும். He is not going to lose anything. விழிக்காமல் இருக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து விடுவார். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு பிசாசினுடைய அதிகாரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு பிசாசினுடைய கையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவர் தன்னுடைய அதிகாரமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து விடுவார். All the dominions and the powers will be taken away from the people. So we have to be very careful. ஆகினால் நீங்களும் நானும் என்ன செய்யப்படுவோம்? விழித்திருப்போம், காப்பாற்றப்படுவோம். காப்பாற்றப்படுவோம்னா நம்ம எதையுமே லூஸ் பண்ண மாட்டோம்னு அர்த்தம். திருட வரும்போது தூங்கிட்டு இருக்கிறவன் திருடன் எடுத்துட்டு போயிடுவான். திருடன் வந்தா முழிச்சிருக்கிறவன் எதையுமே இழக்க மாட்டான். ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்காக விழித்திருந்து காத்து கொண்டிருக்கிறவர்கள். இப்ப நீங்க கேட்கலாம், நைட்ல தூங்கக்கூடாதா பாஸ்டர், முழிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கணுமா? அதனுடைய பொருள் விழித்திருப்பதுங்கிறது தூக்கத்தை தவிர்த்து விழித்திருப்பது இல்லைங்க. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் எப்பொழுதும் விழிப்போடு காணப்படுவது. சரீரம் தூங்குகிறது, ஆவி விழித்திருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் விழித்தே காணப்படுகிறான். அவன் ஒரு நாளும் தூங்குவதற்கு நான் அனுமதிப்பது கிடையாது. சரீர பிரகார மனிதனை சரியாக தூங்க விடுங்கள், இல்லாட்டி பிரச்சனை வந்துடும். 8 மணி நேரம் தூங்கணுங்கிறாங்க, 7 மணி நேரமாவது தூங்குங்க அட்லீஸ்ட். 12 மணி நேரம் தூங்குனா அது ரொம்ப மோசமாயிரும், அது இதை விட கொடுமையாயிரும். அதுக்கப்புறம் அது வேற எங்கேயாவது போய் முடிஞ்சிடும். ப்ராப்பர் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஹெல்த். ஆனால் ஸ்லீப்பே கொடுக்கக்கூடாது யாருக்கு என்று சொன்னால் ஆவிக்குரிய மனிதனுக்கு. அவன் எப்பொழுதும் விழித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அவனுக்கு தூக்கமே கிடையாது. அவன் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறான், எப்ப வருவாரோ என்னுடைய மணவாளன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர் 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட மனிதர்கள் 3 முறை கர்த்தரை தூஷிக்கிறார்கள். எதற்காக? அவருடைய நீதிக்காக, அவருடைய நியாயமான நியாய தீர்ப்புக்காக தூஷிக்கிறார்கள். இதிலே ஒரு கூட்டம் பாக்கியவான் யார் என்று சொன்னால், தன் மானம் காணப்படத்தக்கதாக காணப்படாமல் இருப்பதற்காக விழித்துக் கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிற கூட்டம் பாக்கியவான்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீதியாய் நியாயம் செய்வதற்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், 7ஆம் கலசத்தில் உள்ள தன்னுடைய கோபத்தை ஆகாயத்தின் மேல் ஊற்றுகிறார். பூமி எதிர்ச்சிகள் உண்டாகின்றன, எல்லாம் தரைமட்டமாகிறது. கர்த்தர் என்ன பண்றான்னு சொன்னா, திரும்ப ரீக்ரியேட் பண்ணுகிறார். திரும்ப ஆண்டவர் படைக்கிறார் எல்லாவற்றையும். அந்த படைப்பு புதிய வானம் புதிய பூமி, அதிலே பாவம் இல்லை, பாவிகளுக்கு இடம் இல்லை, நீதிமான்கள் மட்டும் தான் அங்கே இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த உலகம் இடிக்கப்பட போகிறது. இந்த உலகம் பூமி எதிர்ச்சியினால் தரைமட்டமாக போகிறது. கட்டடங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகப் போகிறது என்று சொல்வதை கேட்க பொறுக்க முடியாத நபர்கள் பாவிகள். அதை கேட்பதற்கு சந்தோஷப்படுகிறவர்கள் நீதிமான்கள். சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ஒரு சின்ன வீடு கட்டி வச்சிருக்கிறோம் பிரதர், என்ன பண்றது? போன போட்டு அதை வச்சுட்டு மண்டை உடைக்க முடியல, வெள்ளை அடிக்க முடிய மாட்டேங்குது, மெயின்டைன் பண்ண முடியல, டாக்ஸ் கட்ட முடியல, எவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா? பரவாயில்ல, எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கவலையே இல்லை. நம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கர்த்தர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Brother Rai, please come forward and close the session with the word of prayer. Let's pray. Heavenly Father God, thank you so much for this beautiful session that we had, Lord Father. And God Jesus, as we study deeper and deeper in your word, we pray that, Lord God, we be able to understand the truth and all with the background, Lord Father God. Thank you so much for such a wonderful power message that you have given.
God, please help us to accept the truth and we may able to believe in truth, Lord Father God. Once again, thank you so much for the word that you have given. We pray that, Lord God Jesus, we are blessed and we able to be blessed for others as well, Lord Father God. God, thanks for the night. You give us a good sleep as we start a new day and new week from tomorrow. We pray that, Lord God Jesus, your hand upon us, Lord Father God. Thank you for listening. Thank you for hearing, Father. Thank you for giving us so much of support. Thank you so much for giving us truth, Lord Father God. We love you and we worship in Jesus' mighty name. We bring you praise. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.